Virat Kohliயோட ஃபார்ம் பத்தி நம்ம பேச போறோம். நீங்க obviously you're not too concerned about it. Not at all. See, Virat not king da machan. See, form is temporary machi. ரிஷப் பண்ட் சுப்மன் கில்லு அங்க பொழந்துன்னு இருக்கும்போது நடுவுல அவர் போய் ஒரு 1.5 மணி நேரம் தனியா போய் பேட்டிங் ஆடி இருந்தாரு பின்னாடி மேக் பீல ஆக்சுவலி அந்த நடு டெஸ்ட் மேட்ச்ல. இன்ஃபேக்ட் ரிஷப் பண்ட் 100 அடிக்கும் போது அவர் பவுண்டரி சைட் லைன்ல இருந்தாரு. அவர் பிராக்டிஸ் முடிச்சுட்டு கரெக்ட் டைம்ல வந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபோன் பண்ணி கேட்டோம், சார் உங்க டீம் அனுப்புங்க சார், எனக்கு கொஞ்சம் கலெக்ஷன் வேணும். எங்க ஊர்ல கலெக்ஷன் ரொம்ப குறைச்சலா இருந்து இந்தியன் டீம் வச்சா கலெக்ஷன் வேணும் போறாங்கன்னு தெரியல. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chika. கேம்பானா கேம்பா தான், brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். Okay, Chika, second test on its way. நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. we'll touch up on that. First வந்து obviously விராட் கோலியோட ஃபார்ம் பத்தி நம்ம பேச போறோம். நீங்க obviously you're not too concerned about it. பட் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆவேன். நெக்ஸ்ட் வந்து 3 or 4 of our players வந்து இரானி ட்ராஃபியும் ஆட போறாங்க. the guys who are not playing, உன்னோட சர்ஃப்ராஸ் கான், த்ருவ் ஜுரேல், இவங்களாம் செலக்ட் ஆயிருக்காங்க. எஸ் ஜெயால் எல்லாருமே இரானி ட்ராஃபில செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா லட்சிகா, இதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் ஆஃப் 10 days இருக்கு. நடுவில் ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் ஆட போறாங்க. should the guys playing test cricket continue playing ranji trophy cricket illati break? We'll talk about all of that, but let's come straight to the test matches. Chika, second test versus Bangladesh, expect the same. Adu patti நம்ம டெஃபினட்டா அது no doubting that you will also say பொட்டலம் தான் பண்ண போறாங்க. But the big talking point, Chika, வந்து நிறைய வந்து விராட் கோலியோட ஃபார்ம். Are you concerned about it going into the second test and going into Australia? Not at all. See, Virat not king da machan. See, form is temporary machi. இப்போ see, you have to understand, அவனு ரொம்ப நாளா நீயே போன ஷோல சொல்ல ரொம்ப நாளா டெஸ்ட் ஆடலன்னு. So it doesn't matter at all. It's a question of time. See, Virat now rhythm la Virat is very keen as far as Australia is concerned. Australia is king அவன். So I don't think I think we should just leave it at one. இது எப்படின்னா அந்த காலத்துல அப்படிதான் வருவாங்க எல்லாருமே போட்டு திடீர்னு கவாஸ்கர் அடிக்கலாம், கவாஸ்கர் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்வாங்க. டெண்டுல்கர் 2 இன்னிங்ஸ் அடிக்கலாம், டெண்டுல்கர் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்வாங்க. அப்ப விராட் 2 இன்னிங்ஸ் அடிக்கலாம். சரி, விராட் டெண்டுல்கர் கவாஸ்கர் அப்படின்னா அவங்க பெஞ்ச் மார்க் வேற லெவல்ல செட் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுதா? அந்த பெஞ்ச் மார்க் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஐயோ விராட் கோலி வந்தா இவ்வளவுதான், டெண்டுல்கர் வந்தா இவ்வளவு செஞ்சுரி தான் அப்படின்னு. So it's more of the benchmarking rather than the form. It is I won't go by numbers at all. So எனக்கு இதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது மச்சான். all the important key matches in key tours யார் அடிச்சிருக்கா? விராட் தான் அடிச்சிருக்கான். வேற யார் அடிச்சிருக்கா சொல்லு பார்க்கலாம். அந்த பாயிண்ட் நான் அப்சல்யூட்லி அக்ரி வித் யூ. அந்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸ், கீ மேட்சஸ் ஆக்சுவலி அந்த ஏன் ஃபார்ம் நான் கேட்டேனா லட்சிகா, அவரோட லாஸ்ட் 10 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 150 அந்த ஃபைனல் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, விச் நீங்க சொன்னீங்களே அந்த கீ மேட்சஸ்ல யார் வந்து ரைஸ் அப் பண்ணுவாங்கன்னு, அந்த ஃபைனல் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா was at 50. But throughout the World Cup நம்மளுக்கே பார்த்தோம், நம்ம விராட் கோலி was struggling in the World Cup, T20 World Cupல. But after the World Cup India did play 3 ODI matches. அதுக்கப்புறம் now இந்த ரீசெண்டா நடந்த பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வெறும் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா விராட் ஃபார்ம் இஸ் நாட் ஆன் த ரைட் சைடு தான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. பட் the most important question I want to ask you, Chika, அவரோட பேட்டிங்ல ஏதாவது பாத்தீங்களா that is different, or you feel it's just a matter of time? It's matter of one knock away. That's all. My opinion is one knock away. I think people also make a big issue of all these things. We should not just forget it. Man, he is a king of kings, boss. He knows what he's doing. He's achieved everything. After Sachin Tendulkar, modern day, he's achieved everything and anything. So I don't think we should really be worried about, concerned about, just leave him alone. I think my only thing for him is, Macha, Virat, just play your natural game, Machi. You are a king of kings, Macha, Virat. Go ahead, play your game, Macha. Let people say whatever they want. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த லைவா பாக்குறச்சே இல்ல Chika, he was moving so well Chika. அவர் வந்து ஆடின எல்லா பாலும் நீங்க பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி பேட்ல தான் ஆடினாரு. his head position was superb. the way he was shaping up was superb. unfortunate அந்த பெரிய ஸ்கோர் வர மாட்டேது. பட் ஃபார்ம் ஒன்னு, டச்னு ஒன்னு இருக்கு. டச் ஒன்னு வந்து சூப்பர்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. the touch looked like it was so good. and இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்னன்னா லட்சிகா, நடு டெஸ்ட் மேட்ச்ல அவர் 2வது இன்னிங்ஸ் அடிக்காத போது ரிஷப் பண்ட் சுப்மன் கில்லு அங்க பொழந்துன்னு இருக்கும்போது நடுவுல அவர் போய் ஒரு 1.5 மணி நேரம் தனியா போய் பேட்டிங் ஆடி இருந்தாரு பின்னாடி.
மேக் பீல ஆக்சுவலி அந்த நடு டெஸ்ட் மேட்ச்ல இன்ஃபேக்ட் ரிஷப் பண்ட் 100 அடிக்கும் போது அவர் பவுண்டரி சைட் லைன்ல இருந்தாரு. அவர் பிராக்டிஸ் முடிச்சுட்டு கரெக்ட் டைம்ல வந்தாரு ரிஷப் பண்ட் 100 அடிக்கும் போது. ஸோ அந்த ஹங்கர், த டச், அது எல்லாமே கிளியரா தெரியுது. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் லட்சிகா. 100% what you said is very right. You see that hunger and the commitment. See, Virat, the greatest quality in that, he knows what to do. Practice makes man perfect. So he goes there, and his touch was very good. Second thing, probably he just left it alone. I don't know why he didn't take that, what you call, DR setting. So, அதெல்லாம் நீ சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோர் டச் இருக்கு, அந்த மிட்விக்கெட்ல ஒரு ஸ்கோர், அதிகமா ஒரு ஃபிளிக் பறந்தது பால். So, I think everything is that. Just that sometimes luck plays a major role, Adi. In cricket, luck plays a very, very major role in your viewers. I can tell you that much. நல்ல ஷாட்லயே அவுட் ஆவீங்க, மொக்கையா ஆடிட்டு ரன் அடிப்பீங்க. அதுதான் லைஃப். லைஃபோட philosophy and luck is a factor. And a little bit of extra luck factor. That's all, nothing else. லக் ஃபேக்டர். சரி, எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் விராட் கோலி ஜிகா. ஏன்னா இந்த நடுவில் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 2ஆம் தேதிக்கு அப்புறம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 17ஆம் தேதி தான். there is a 2-week gap. நடுவில் ஒரு ரஞ்சி ட்ராஃபி கேம் இருக்கு. would you like to see some of our batters go play the ரஞ்சி ட்ராஃபி கேம் ஜிகா? யாரெல்லாம் இப்போ சுமன் கில் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் சர்ஃப்ராஸ் கான் 100% அவர் இரானி கப் ஆடுறதுக்கு அவர் வந்து பாம்பேக்கு ஆட போறாரு. த்ரூவ் ஜுரேல் அண்ட் ஐ திங்க் விராட் கோலி வந்து டெல்லி ப்ராபபிள்ஸ்ல போட்டிருக்காங்க சீக்கா ரஞ்சி ட்ராஃபி சீசன். இன்கேஸ் ஹி டிசைட்ஸ் இல்ல எனக்கு வந்து அந்த லாங் டெஸ்ட் சீசன் அஹெட், ஐ வாண்ட் சம் ரன்ஸ் அண்டர் மை பெல்ட், ஒரு பெரிய டெஸ்ட் சீசனுக்கு முன்னாடினா ஒரு ரஞ்சி ட்ராஃபி கேம் ஆடுறதுல தப்பே கிடையாதுல்ல. I don't know. It all depends on him. He might play for all you know. For all you know, for Delhi, ஆடுவான் ரஞ்சி ட்ராஃபி. I remember Sachin Tendulkar used to go play. I mean, of course, Sachin Tendulkar was playing the Ranji Trophy finals and the மாதிரி வச்சே Mumbai போய் ஆட்டு வருவான் in between series. So I won't be surprised if Virat Kohli plays because as I said, இரானி கப் ஒரு 2013 கூட அவர் சச்சின் டெண்டுல்கர் இரானி கப் ஆடினார் அவரோட அந்த லாஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் முன்னாடி கூட. உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்ம் வேணும்னா போய் ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதுல தப்பே கிடையாது சீக்கா. ஐ திங்க் நத்திங் wrong. அவனுக்கு ஆசைப்பட்டா போய் ஆடுறான் அவனுக்கு. See, எனக்கு knowing Virat Kohli is a committed player, so அவன் பாப்பான் எனக்கு கொஞ்சம் வேணும், ஒரு பேட்டிங் பிராக்டிஸ் வேணும், ஒரு மேட்ச் பிராக்டிஸ் வேணும், அப்படின்னா போய் ஆட்டு வருவான். It all depends on the individual. See, கேஎல் ராகுல் கூட போய் ஆட்டு வரலாம், ஒரு கேஎல் ராகுல் கூட போய் ஆட்டு வரலாம். அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபார்ம் தேவை. I saw paper reports on saying KL Rahul பத்தி கூட, for example, everybody accepts he's an extraordinary player, outstanding player. அது பார்த்து இன்னைக்கு தான் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் அந்த டெஸ்ட் மேட்ச்ல that expected numbers வரல. என்னோட ரோல்ஸ் ராய்ஸ் அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் மேட்ச் 100 அடிச்சான், அதுல 7 அவையில் அடிச்சிருக்கான், 1 தான் இந்தியாவில் அடிச்சிருக்கான். ஸோ அது KL Rahul also maybe can do a little bit of brushing up. Problem is, ஆனா அவங்க என்ன ஆயிடுது, நம்ம ஊர்ல KL Rahul பிரஷர் போட்டுறாங்க. ஏதாவது கொஸ்டின் மார்க் வந்து KL Rahul புஷ் பண்ணுவாங்க. அது எப்படி சீக்கா, அது எப்ப பார்த்தாலும் KL Rahul கழுத்திலே ஒரு கத்தி இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த திங் இஸ் நாட் கிவிங் ஹிம் ஃப்ரீடம். இதே கத்தி நிறைய பேர் வச்சதே கிடையாது. ஐம் டாக்கிங் அபௌட் இட். KL Rahulக்கு T20னா கத்தி வச்சிடறாங்க, ஒன் டேனா கத்தி வச்சிடறாங்க, டெஸ்ட் மேட்ச்னா கத்தி வைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஃபேர். கம் ஆன், KL Rahul they are just outstanding, not because he is one of my favorite cricketers, but you like give that boy some breathing time. If you keep on அடிமச்சான் அடிக்கலாம். To be fair to KL Rahul சீக்கா, லிட்டரலா 1 to 6 உருட்டுற மாதிரி உருட்டி இருக்காங்க சீக்கா. ஓப்பனிங் போனா ஓப்பனிங் போயிருக்கான், 1 டவுன் போனா 1 டவுன் போயிருக்கான், 2 டவுன் போனா போயிருக்கான், 3 டவுன், 4 டவுன், 5 டவுன், அந்த 1 to 7ல லிட்டரலா ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணாம ஒரு எல்லா பொசிஷன்ல ஆட வச்சிட்டாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஸ்லைட்லி அன்ஃபேர் சீக்கா. இல்ல இந்த பொசிஷன் தான் ஒரு ஸ்லைட்லி அன்ஃபேர், வெரி அன்ஃபேர். எல்லாரும் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. என்ன நீ சூப்பர் கில்னா 3 இல்லனா 1 கொடுத்துறீங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. KL Rahul மட்டும் நீ ஃப்ளோட்டர், நீ ஓப்பனிங் போனா ஓப்பனிங் போ, கஷ்டமா இருந்தா பால் பவுன்ஸ் ஆகி மூவ் ஆதா KL Rahul ஓப்பனிங். ஆஸ்திரேலியாவா KL Rahul டாப்ல ஆடு. இதெல்லாம் கிடையாது. இங்கிலாண்டா மேல போய் ஆடு, சவுத் ஆப்பிரிக்கா மேல போய் ஆடு, மீதி இந்தியாவா 6க்கு போ. என்னங்க KL Rahul, I think frankly it's been the way he's been handled is not right, honestly speaking. Yeah, I agree with you Chika in the point like KL Rahul அண்ணா வந்துட்டாயா இவ்வளவு நேரம் கேட்டாயா KL Rahul நான் because not KL Rahul பச்சியாங்க ஆஸ்திரேலியா படப்பா ரோல்ஸ் ராய்ஸ் தான் நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் ரிஷப் பந்த் ஆல்ரெடி கமிங் ஸ்டேட்மெண்ட் பாத்தியா? ரிஷப் பந்த் பத்தி என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க.
ஏன்னா ரிஷப் பந்த் இஸ் பீன் a bogey man for them. KL Rahul is a bogey man for them. விராட் கோலி இஸ் a bogey man for them. இந்த 3 பேர் அவங்களுக்கு பிக் bogey man அவங்களுக்கு ஆஸ்திரேலியன்ஸ்க்கு. யா 100%. நீங்க 3 பேரும் ஆக்சுவலி நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் வேர்ல்ட் கப்ல கூட பார்த்தோம் கேஎல் விராட் எப்படி ஆடினாங்கன்னு. அங்க ரிஷப் பண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல எப்படி ஆடி இருக்காருன்னு பார்த்தோம். ஸோ ஓவரால் சீக்கா டீம் இந்தியா ஷேப்பிங் அப் பிரில்லியன்ட்லி. ஆனா லாஸ்ட் மேட்ச் அந்த கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் வெரி ஃபியூ ப்ராப்ளம்ஸ் சீக்கா. 11 நீங்க ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஏதாவது மாத்த பாப்பீங்களா? மேபி ஜஸ்பிரீத் பும்ரா ரெஸ்ட் பண்ணலாம். இந்த மேட்ச் ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு யூ கேன் ப்ராபப்ளி பிரிங்ஸ் another ஃபாஸ்ட் bowler ட்ரை பண்ணனா வேற அது ஒரு பாசிபிலிட்டி. See, எனக்கு தெரிஞ்சு பும்ரா might be what you call rested, yes. But maybe otherwise என்னன்னா அவனை ரெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு டெஸ்பேட்னா எங்களுக்கு பும்ரா இருக்காரு. 15 ஆவரேஜ் 2024ல டெஸ்ட் கிரிக்கெட்ல 32 விக்கெட் 15 ஆவரேஜ். லிட்டரலா 2024 வந்து the comeback of பும்ரா. இந்த மாதிரி ஒரு கம்பேக் நான் எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் கிரிக்கெட்ல நான் பார்த்ததே கிடையாது சீக்கா. ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல நான் பார்த்தது கிடையாது. 2 years literally out of the game, 1.5 years out of the game, coming back இந்த மாதிரி ஒரு coming back to a next level is unbelievable சீக்கா. பும்ரா வந்து மாடர்ன் டேல இந்த மாதிரி பண்ணி யாரும் பண்ண பேக் திருப்பி வெளியே கம் பேக் அப்படி எப்படின்னாங்க வந்தா இன்னும் பெட்டரா bowling போடுறான். இது எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. I have a small story on Dennis Lilly. டெனிஸ் லில்லி ஆரம்பிச்சு அப்படிதான் அந்த 1972ல கிங்கா இருந்தான். அதுக்கப்புறம் he had to adjust himself back at there will be available for something like what happened to Bumrah will be available to play for international cricket again அப்படி கோச் பேக். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரானா டெனிஸ் லில்லி ஒரு காலத்துல. சோ பும்ராலாம் அந்த ரேஞ்ச் கிரிக்கெட் மச்சான். பும்ராலாம் வேற ரேஞ்ச். பிஸ்தா மச்சி நீ சல்யூட் மச்சான். அவனுக்கு தூள்சக்கா ஃபான்ஸ் மச்சான் நீ வேற ரேஞ்ச்ல இருக்க. அங்க நம்ம அஸ்வின் இருக்கான். கால்பூர்ல பால் உருளும் சரதுபூர்னு போகும். எனக்கு தெரிஞ்சு பும்ரா ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னர் ஆடலாம். எனக்கு அண்ணா 3ஆவது ஸ்பின்னர் வேண்டி இருக்கும். குல்தீப் மேல போடுவாங்க. எனக்கு பால் வந்து சரதுபூர் that be the right thing to do if they want to rest Bumrah. Yeah, Bumrah will be required by New Zealand series. ஜஸ்ட் அந்த டைட் ஷெட்யூலிங் பத்தி பேசின போது நடுவுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் லேட் பண்ணிருக்காங்க சீக்கா. சவுத் ஆப்பிரிக்கா T20 ஐஸ். இன்ஃபேக்ட் ஐ திங்க் இந்தியா அங்க போறாங்க. இந்தியா வந்து போய் ஒரு 4-5 T20 இன்டர்நேஷனல்ஸ் ஆட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கால November 8th இது. ஸோ அது ஒரு வியர்ட் ஷெட்யூலிங் சீக்கா. ஏன்னா கரெக்டா அந்த டைம்ல வந்து ஐ திங்க் 2 தனி டீம் அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கா. அதுதான் நான் கேள்விப்பட்டது. டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஜென்ட் யாரெல்லாம் அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு போறாங்களோ அவங்க தனியா அனுப்ப போறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து தனியா ஒரு T20 சைட் போகுது. இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் BCCI. பட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க, சார் உங்க டீம் அனுப்புங்க சார், எனக்கு கொஞ்சம் கலெக்ஷன் வேணும். எங்க ஊர்ல கலெக்ஷன் ரொம்ப குறைச்சலா இருக்கு. இந்தியன் டீம் வச்சா கலெக்ஷன் வேணும் போறாங்கன்னு தெரியல. எதுக்குன்னே தெரியல. கரெக்டா நீங்க சொல்றது ரைட்டு. பட் ஆனா T20 சீரீஸ் ஓகே சீக்கா. ஒரு நிறைய பிரேக் இருந்திருக்கு T20 கிரிக்கெட்ல இருந்து நம்மளுக்கு. நீங்க பாருங்க லிட்டரலா வந்து இந்தியா வந்து ஒரு 2 மாசம் கேச்சு T20 கிரிக்கெட் ஆட போறாங்க. பட் நீ வந்து பாரு அங்க போயிட போறாங்க ஒரு டீம். நீ செகண்ட் லெவல் அனுப்ப முடியும் T20க்கும். ஒன்னு நிறைய பிளேயர்ஸ் கிளாஷ் ஆக மாட்டாங்களே. உங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி 3 பேரும் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அஸ்வினும் பும்ராவும் ரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த எனிவே அஸ்வின் லாஸ்ட் 2 T20 சீரீஸும் இல்ல அவரு. சோ பும்ரா டெஃபினட்டா ரெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி பவுலர்ஸ் மீதி பேட்டர்ஸ்லாம் எல்லாம் வந்து மேபி ஜெய்ஸ்வால் அண்ட் கில் அவங்க 2 பேரும் மிஸ் அவுட் ஆவாங்க இந்த T20 சீரீஸ்ல. பட் தி ரெஸ்ட் ஆஃப் them will be there. ரிஷப் பண்ட் will probably miss out. உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரிங் T20 சைட், நாட் எக்ஸாக்ட்லி செகண்ட் ஸ்ட்ரிங் சைட். ஏன்னா சூரியகுமார் யாதவ்லாம் அவர் தான் கேப்டன் பண்ணுவாரு. ஸோ ஏன்னா நீங்க அந்த பிரேக் விட்டீங்கனால சீக்கா நடுவில் அந்த சீரீஸ் இல்லைனா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் சீரீஸ் இல்லைனா லாஸ்ட் T20 சீரீஸ் இந்தியா ஆடினது வந்து உங்களுக்கு அக்டோபர்ல இருக்கும். இப்போ பங்களாதேஷோட 3 மேட்ச் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் ஜான்வரியில தான் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 5 மேட்ச் சீரீஸ் அட் ஹோம் வச்சிருக்காங்க. So it would have been a big gap. பாத்துருப்பாங்க ஒரு டைம் இருக்கு, ஒரு 20 நாள் போட்டுறலாம்டா ஒரு 5 மேட்ச். Please எங்க பாய்ஸ் we need some collection அப்படி இருப்பாங்க. Yes we will set them up அப்படி அமைச்சிருப்பாங்க. கலெக்ஷன் சவுத் ஆப்பிரிக்கா கலெக்ஷன் டைம் அவ்வளவுதான். எங்க போனாலும் இந்தியா டீம் போனாலே சூப்பரா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சீக்கா நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க ஏன் நம்ம மீதி டீம்ஸ் பத்தி எல்லாம் பேசின்னு இருக்க மாட்டோம்னு. ஸோ ஸ்ரீலங்கா பத்தி டெஃபினட்டா நம்ம பேசியே ஆனோம் சீக்கா. ஏன்னா ஸ்ரீலங்கா are on a good rise சீக்கா. திருப்பியும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் எஸ்பெஷலி has been on a very good rise. ஜெயசூர்யா எத்ததுல இருந்து
இந்தியாவை அடிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த T20 சீரீஸே வந்து செம க்ளோஸா போச்சு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. அங்கேயே வின் பண்ணிருக்கணும். இப்போ ரீசெண்டா இங்கிலாந்துல போய் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அது தவிர ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பொட்டலம் பண்ணிட்டாங்க நியூசிலாண்ட. பிரில்லியன்ட் ட்ரைஸ் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் அண்டர் ஜெயசூர்யா. டெஃபினட்டா நல்லா பண்ணின்னு இருக்காங்க சீக்கா. ஏன்னா நீங்க பாருங்க, இங்கிலாந்து அங்க வின் பண்ணாங்க. பட் என்னன்னா ஒரு 1 மேட்ச் வின் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. அட்லீஸ்ட் காமிச்சிருக்காங்க, நாங்க எங்களால திருப்பி போய் ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்ல அவுட் சைட் ஸ்ரீலங்கா போய் வின் பண்ண முடியும். அண்ட் அட் ஹோம் அந்த 2 டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறாங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. டெஃபினட்டா தே ஆர் ஆன் த ரைஸ். இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த T20 சீரீஸ் பார்த்தோம், அதுவும் சூப்பரா இருந்தது. ஸோ லாட் ஆஃப் கிரிக்கெட் ஹேப்பனிங் அரௌண்ட் த வேர்ல்ட் சீக்கா. ஆஸ்திரேலியா ODI மேட்ச் வந்து இதுதான். இங்கிலாந்து வந்து ஆக்சுவலி இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் இது. ஸோ தேர் ODI சீரீஸ் அங்க வந்து ஒரு சூப்பர் பேட்டில் போயின்னு இருக்கு சீக்கா. ஆல் ரவுண்ட் there's some good cricket being played all over the world. See, good news enough for Sri Lanka point of view. Now, Sri Lanka coming to form for world cricket is very important. Sri Lanka, West Indies, Mandangana, it will be very good for world cricket. And Pakistan, as you said, Jayasuriya makes a lot of difference. அவன் தான் பயங்கர டிஃபரன்ஸ். அவன் பார்க்கிற மச்சான் வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கான் 1996ல. எப்படி காமிச்சிருக்கான் உங்களுக்கு? அதெல்லாம் ஜெயசூர்யா தான் விக்கெட் எல்லாம் கூட எடுத்தா போல இருக்கு. திருப்பி ஜெயசூர்யா பெர்ஃபார்ம் பண்ண போல இருக்கு. அவன் எங்க பையனா யார மருமானா எவன் தெரியாது. ஏதோ ஜெயசூர்யா தான் அடிச்சு ரன் ஆச்சான் எவன் தெரியாது. பாகிஸ்தான் நீங்க எல்லாம் சொன்னீங்க. பாகிஸ்தானும் திருப்பி கம்பேக் பண்ணோம் சீக்கா. அவங்க வேர்ல்ட் கிரிக்கெட்ல அவங்களோட ஸ்டீப் டிக்ளைன் ஆயிருக்கு ஆக்சுவலி ஓவர் தி இயர்ஸ். அவங்க பண்ணனா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸால தான் முடியுமா? நீ பாவம் அவங்க ஆனவனா ஷார்ஜா அக்டோபர் ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் அவங்க ஹோம் கண்டிஷன் சரி பண்ணும். ஹோம் கண்டிஷன் சரி பண்ணாதான் they'll be able to do it. அப்பதான் உனக்கு அந்த ஃபேர்னஸ் வரும். நீ போய் துபாயில ஷார்ஜால ஆடி பிரயோஜனமே கிடையாது நியூட்ரல் கண்டிஷன்ஸ்ல. On this day 2007, the famous day, MS Dhoni and the World Cup தூக்கிறது சரியான moment. Obviously Srishant catching that Joginder Sharma on the last over Misbah Ullah எடுத்தது. So it has been about 17 years Chika. Can you believe it? Kick started this entire era of modern era of cricket actually. நீங்க பாருங்க, அதுக்கு அப்புறம் IPL ஆரம்பிச்சாங்க. IPL இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் how it is turned over world stage brilliantly. So congratulations again MS Dhoni and co 17 years ago. 100%. அந்த 17 years பேக் பண்ணதுதான் now the cricket வேற லெவல் போயிடுச்சு. IPL நாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வேர்ல்ட் கிரிக்கெட் டாமினேட் பண்றோம். அந்த டீம்ல ஆனவா ரோஹித் சர்மா இப்பதான் கேப்டன் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்கான். அங்க இருந்து பார்த்தா ரோஹித் சர்மா மட்டும் தான் இருக்கான், வேற யாரும் கிடையாது. கௌதம் கம்பீர் இப்போ கோச்சா இருக்கான். கௌதம் கம்பீர் இப்போ கோச்சா இருக்கான். கௌதம் கம்பீர் ஃபைனல்ஸ்லாம் ஹையஸ்ட் ஸ்கோரர் வேற. அந்த டோர்னமெண்ட் முழுக்க கௌதம் கம்பீர் பிரமாதம் பண்ணான். பட் நான் மறவே மாட்டேன் அந்த சீரீஸ். ஏன்னா அப்ப நான் வந்து IPL வந்து எக்ஸ்பெக்ட் கமெண்ட் மேட்ச் அட்டன் அடிப்பாங்க போட்டு என்ன மாதிரி அந்த கௌதம் கம்பீர் இறங்கி அடிப்பாங்க. கௌதம் கம்பீர் செம்மையா ஆடுவான் அது. சோ அண்ட் MS Dhoni as the new captain. அதுக்கப்புறம் அந்த தோனி மச்சான் தோனி அப்படின்றது பெருசாயிடுச்சு. அப்புறம் வேற லெவல் கேப்டன்ஷிப் தோனி. என்ன வேணா சொல்லு மச்சான், நம்ம தலை தோனி தான். அங்கே ஆரம்பிச்சா மச்சான் வேற ரேஞ்சுக்கு போயிட்டான் தோனி. கோல் மச்சி. ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் சீக்கா, உங்களை வேணும்ட்ட கிண்டல் அடிக்கிறதுக்கு. அந்த 2007 வேர்ல்ட் கப்ல இருந்து இன்னி வரைக்கும் சர்வைவ் ஆற 2 பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சகிபுல் ஹாசன் அண்ட் ரோஹித் சர்மா தான். மீதி எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சகிபுல் ஹாசன் ஆமா 1971 அவங்க இண்டிபெண்டன்ஸ்ல ஆடிட்டு இருக்கான். அவன் நீ எவ்வளவு சொல்றது, அவன் இண்டிபெண்டன்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ இதே எங்க வராதுன்னு நினைச்சேன். Anyway guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.